ஒரு டவுன்ல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைய பண்ணது டெரின்ற ஒரு டீச்சர் தான் அப்படின்னு எல்லா ஆதாரங்களும் கிடைக்குது. சரி, நான் அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா அந்த கொலை நடந்த டைம்ல அவர் இந்த ஊர்லயே கிடையாது, வேற ஒரு ஊர்ல இருந்தாருன்னு அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. அது எப்படி ஒரு ஆளு ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு போலீஸ் டிடெக்டிவ்னு எல்லாரும் மண்டைய போட்டு பிச்சுக்கிறாங்க. இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்ட்டு சும்மா வேற லெவல்ல ட்விஸ்டோட இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தான் தி அவுட்சைடர்னு ஒரு வெறித்தனமான ஷோ. சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்காகவே ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஹாரர் கதையை கொண்டு வந்திருக்கேன். சோ நம்ம டைமுக்கு ஒரு ஒர்த்தான கதை. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒருத்தர் அவரோட டாக கூட்டிட்டு வாக்கிங் வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த நாய் பிச்சுக்கிட்டு ஓடுது. ஏ எங்க போற அப்படின்னு பின்னாடியே இவரும் ஓடி வராரு. பார்த்தா அந்த டாக் ஒரு இடத்துல நிக்குது. பின்னாடி அதோட ஓனரும் வந்து பாக்குறாரு. ஆளு ஷாக் ஆகி போலீஸ்க்கு இந்த விஷயத்த சொல்றாரு. சோ போலீஸ் ஆட்களும் அங்க வராங்க. என்னன்னா அந்த இடத்துல இறந்து போன நிலைமையில, அதுவும் கொடூரமா கொலை செய்யப்பட்ட நிலைமையில ஒரு பையனுடைய உடம்பு இருக்கு. சோ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காகவே ஒரு டிடெக்டிவ் வராரு. அவரு எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணியே ஆகணும்னு தோணுது. ஏன்னா டிடெக்டிவ்க்கும் ஒரு பையன் இருந்திருப்பான், அந்த பையனும் இறந்து போயிட்டான். சோ அதனால இந்த பையனை பார்க்கும்பொழுது அவருக்கு அவரோட பையன் ஞாபகம் வருதா. சோ கண்டிப்பா அந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுக்காகவே நிறைய ஆதாரங்கள் எல்லாம் தேடுறாரு. ஒரு ஸ்கூல் டீச்சர் கிட்ட வராங்க. அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இறந்து போன அந்த பையனுடைய பைசைக்கிள் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு போல. ஒயிட் கலர் வேன்ல நம்ம ஊர்ல இருக்காருல டெரி, அவரு தான் அந்த பையனை கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு குட்டி பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றானா, ஒரு காட்டு பகுதி கிட்ட, அதாவது இப்ப கொலை நடந்ததுல அந்த காட்டு பகுதி கிட்ட இந்த டெரின்ற ஒரு வாய் முழுக்க ரத்தத்தோட ஒயிட் கலர் வேன் கிட்ட நின்னாரு அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளப்ல பவுன்சரா இருக்கிற ஒருத்தர் அவரும் சொல்றாரு, அன்னைக்கு நைட்டு இந்த டெரின்றவரு எங்க கிளப்புக்கு வந்தாரு. ட்ரெஸ் முழுக்க ஒரே ரத்தமா இருந்தது. என்னன்னு கேட்கும் பொழுது மூக்குல இருந்து ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடியும் ரத்தம் இருந்தது. ஒருவேளை மூக்குல இருந்து வந்திருந்தா முன்னாடி மட்டும் தானே ரத்தம் இருக்கணும். அப்பயே எனக்கு டவுட் வந்ததுன்னு சொல்றாரு. இந்த சாட்சிகள் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்து டெரி தான் கொலைகாரன்ட்டு நம்ம டிடெக்டிவ் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. ஸ்ட்ரைட்டா போயிட்டு டெரிய அரெஸ்ட் பண்றாங்க. அவரை கார்ல கூட்டிட்டு வரும் பொழுது டிடெக்டிவும் கேக்குறாரு, நீ இந்த பையனை மட்டும் தான் கொன்னியா இல்ல என் பையனையும் கொன்னது நீதானான்னு கேக்குறாரு. அந்த டெரியும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றாரு. கொலை நடந்த இடத்துல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட், இது எல்லாமே இந்த டெரின்றவர் கூட மேட்ச் ஆகுது. அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த கிளப்புக்கு வந்தது, ட்ரெஸ்ல ரத்தம் இருக்கிறது, அங்க இருந்து கிளம்பி போனதுன்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆகி இருக்கு. மெயின் எவிடன்ஸே கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், டெரிய அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே போடுறாங்க. ஆனா வெளியே டெரியோடைய வக்கீல் இருக்காருல, அவரு ஒரு வீடியோவை சப்மிட் பண்றாரு. பார்த்தா நம்ம டெரி வந்து வேற ஏதோ ஒரு ஊர்ல, அதுவும் கரெக்டா அந்த கொலை நடக்கிற டைம்ல ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ்ல அவரு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ. இத பார்த்து நம்ம டிடெக்டிவ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஷாக் ஆகுறாங்க. எப்படி ஒரு பர்சன் ரெண்டு இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு. எங்க டெரியோடைய வக்கீலும் ஜெயிலுக்கே வந்து டெரி கிட்ட சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, கொலை நடந்த நேரத்துல நீ வேற ஒரு ஊர்ல தான் இருக்க, அந்த ஆதாரத்தை பிரஸ் மீடியான்னு போட்டு எப்படியும் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன்னு ப்ராமிஸ் பண்றாரு. எங்க நம்ம டிடெக்டிவும், அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேரு ஜென்னி. ரெண்டு பேருமே ஒரு சமாதி கிட்ட இருக்காங்க. இவங்க பையனுடைய சமாதி தான் அது. நம்ம பையனோட சாவு தான் எப்படி நடந்ததுன்னு தெரியல. அட்லீஸ்ட் இப்ப இறந்து போன அந்த பையனுடைய சாவுக்காவது நீதி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம டிடெக்டிவோடைய ஒய்ஃப் சொல்றாங்க. உடனே நம்ம டிடெக்டிவும் நைட் டைம்ல ஜெயிலுக்கு போய் டெரிய மீட் பண்றாரு. உனக்கு எதிரா நிறைய ஆதாரங்கள் இருக்கு, நிறைய ஐ விட்னஸ் கூட இருக்காங்க, உண்மையை சொல்லு, எதுக்காக இந்த பையனை கொலை பண்ண, அதோட என் பையனும் இறந்து போயிருக்கான், அந்த கொலையும் பண்ணது நீதானன்னு சொல்லி கேட்க டெரி சொல்றாரு, உங்க பையனுக்கும் எனக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல, அதோட இப்ப நடந்த கொலை அப்ப நான் வெளியூர்ல இருந்தேன், அதுக்கான வீடியோ ஆதாரம் கூட என் வக்கீல்லாம் கொடுத்திருக்காருல. டிடெக்டிவும் அதான் எங்களுக்கு குழப்பமா இருக்கு, ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நீ தான் இந்த கொலையை பண்ணிருக்க, கண்டிப்பா நான் அதை நிரூபிச்சே ஆவன்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் அங்க இருந்து போறாரு. அடுத்த நாள் ஆகுது, டெரிய வந்துட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்காக கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட்டத்துல இருந்து ஒரு பர்சன் நேரா முன்னாடி வந்து அங்க இருக்கிற போலீஸ் ஆட்கள் எல்லாம் சுட்டுட்டு நம்ம டெரியையும் ஷூட் பண்றாரு. டிடெக்டிவும் அந்த ஷூட் பண்ண பர்சனை காலி பண்ணிடுறாரு. யாரா அந்த பர்சன் பார்த்தா இந்த டெரி கொலை பண்ணதா சொல்லப்பட்ட அந்த சின்ன பையனோட ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இவரு. ஏன்னா பிரஸ் மீடியால வந்து இந்த டெரி கொலை நடந்த நேரத்துல வேற எங்கேயோ இருந்திருக்காரு, அந்த வீடியோ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதா,
சோ கண்டிப்பா அந்த டெரி தப்பிச்சிருவான் அப்படின்றதுக்காகவே இந்த பர்சனை வந்து ஷூட் பண்ணி டெரி இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சோ டிடெக்டிவ் வந்து டெரி கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது அப்ப டெரி சொல்றாரு, அதுவும் சாகர நிலைமையில இந்த கொலைய நான் பண்ணல டிடெக்டிவ், நீங்க நம்புங்க, கண்டிப்பா இது நான் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ சாகர நிலைமையிலயும் டெரி இந்த மாதிரி சொல்றாருன்னா ஒருவேளை டெரி இந்த கொலைய பண்ணலையோ அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ்க்கே தோணுது. நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் தூரத்துல ஹுட்டி மாட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ டிபார்ட்மெண்ட்ல நம்ம டிடெக்டிவ்க்கு 2 வாரம் லீவ் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுல, ஆல்ரெடி பையனை இழந்துட்டு இப்பதான் வேலைக்கு வந்தாரு, திரும்பவும் ஒரு சம்பவம் வேற, அதோட கண்டிப்பா இவரு தெரப்பி எடுத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்றாங்க. சோ நம்ம டிடெக்டிவ் என்னதான் லீவ்ல இருந்தாலும் இன்னமும் அந்த கேஸ பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அந்த கேஸ பொறுத்த வரைக்கும் டெரி தான் கொலைகாரன். ஆனா இப்ப டெரி இறந்து போயிட்டாரு. அதோட சாகறதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கிட்ட நான் இந்த கொலைய பண்ணலன்னு சொன்னதுனால ஒருவேளை டெரி பண்ணாம வேற யாராவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு டிடெக்டிவ் அடுத்த க்ளூவா இருக்கிறது என்ன, சாட்சி சொன்னவங்கலாம் ஒயிட் கலர் வேனை சொல்லிருப்பாங்க. சோ அந்த வேனை பத்தி இவரு தேட ஆரம்பிக்கிறாரு. சோ ஒரு அதிகாரி வந்து நம்ம டிடெக்டிவ் மீட் பண்ணி, சார் நீங்க சொன்ன மாதிரியே அந்த வெள்ளை வேன் வந்துட்டு நியூயார்க்ல இருந்து திருடி இருக்காங்க, திருடினது ஒரு சின்ன பையன், அங்க இருந்து திருடி ஒரு ரெஸ்டாரண்டோடைய பார்க்கிங் லாட்ல அவன் விட்டுருக்கான். அந்த நேரத்துல அந்த ஊர்ல இந்த டெரி அவரோட ஃபேமிலிலாம் இருந்திருக்காங்க. சோ அந்த பையன் திருடி கொண்டு வந்து விட்டுட்டு போன வேனை இந்த டெரி எடுத்துட்டு போய் தான் கொலையே பண்ணிருக்காரு. சோ இந்த ஆதாரமும் டெரி தான் கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி வருதுன்னு அந்த அதிகாரி நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்றாரு. இந்த நேரத்துல இறந்து போனார்ல டெரி, அவரோட ஃபேமிலி, அவருக்கு ஒரு ஒய்ஃபும் 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு தூக்கத்துல இருந்து எழுந்து வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. டெரியோட ஒய்ஃபும் ஏய் வீட்டுக்குள்ள யாரும் இல்ல, கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. எங்க நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு டெரியோடைய ஒய்ஃபை பார்க்க தான் வராரு. அவங்களும் இங்க பாருங்க, அவரு சாகறதுக்கு முன்னாடி நான் அந்த கொலையை பண்ணலன்னு உங்ககிட்ட தானே சொன்னாரு, இன்னும் அவரை சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்க, டெரி கொலை பண்ணலனா கண்டிப்பா வேற யாராவது கொலை பண்ணிருப்பாங்கல்ல, அவங்கள கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் டெரி நீங்க எல்லாருமே வேற ஒரு ஊர்ல டெரியோடைய அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தீங்க. அதே ஊர்ல ஒரு ரெஸ்டாரண்டோடைய பார்க்கிங்ல தான் ஒரு வெள்ளை கலர் வேன் இருந்தது. டெரி எப்பயாவது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு உங்களை விட்டு தனியா போய் அந்த வேன் எதுவும் எடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்க, டெரியோட ஒய்ஃப் கடுப்பாகிறாங்க. இங்க பாருங்க, அவர் எங்க கூடவே தான் இருந்தாரு, எங்களை விட்டு தனியா போகவே இல்லை, அவர் இந்த கொலையை பண்ணலன்னு சொல்றாங்க. டிடெக்டிவும் அவர் அந்த கொலையை பண்ணல, பட் ஆனா அந்த இடத்துல ஏதாவது வித்தியாசமா நடந்ததான்னு கேட்கும்போது தான் டெரியோடைய பொண்ணு ஒருத்தங்க, அதான் கனவெல்லாம் வரும்ல, அந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அப்பாவோட கைய ஒருத்தன் கிழிச்சிட்டான், அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்ஸ் தான் அந்த ஆளு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். பட் ஆனா இது கேஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லைன்னு டிடெக்டிவ் விட்டுறாரு. ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஆகுது, ஏதோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அந்த ஹவுஸோடைய ஓனரு உள்ள வந்து பார்த்தா ஏதோ ஒரு துணிலாம் இருக்கு, அந்த துணியில ஏதோ லிக்விட் மாதிரிலாம் இருக்கு. ஸோ உடனே அவர் போலீஸ்க்கு தகவல் சொல்ல டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வராங்க. அங்கே இருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. சில ட்ரெஸ்ஸஸ், பெல்ட், பக்கல், இந்த மாதிரி பொருள் கிடைச்சிருக்கு. அதோட அந்த பொருளில் ஏதோ ஒரு லிக்விடும் இருக்கு. ஸோ நம்ம டிடெக்டிவ் வந்து லீவில் தானே இருக்காரு, ஆனால் இருந்தாலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த கேஸ் டீட்டெயிலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து கண்டுபிடிச்ச ட்ரெஸ் வந்து டெரியோட ட்ரெஸ் தான், கொலை பண்ணும் பொழுது அவர் போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ். அதோட அந்த ட்ரெஸ்ல லிக்விட் மாதிரி என்னமோ இருக்கு. லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அது என்னன்னே யாருக்கும் தெரியல. அவர் ஒரு பெல்ட் பக்கல கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அதுல டெரியோடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஆனா குழப்பமான விஷயம் என்னன்னா 2 ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஒன்னு டெரியோடைய ஃபிங்கர் பிரிண்ட், இன்னொன்னு அதுவும் டெரியோட ஃபிங்கர் பிரிண்ட் தான், ஆனா வயசாகி போன டெரியோடைய ஃபிங்கர் பிரிண்ட் அதுல இருக்கு. இது எப்படி சாத்தியம்? 2 காலகட்டத்துடைய டெரியோடைய ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இதுல இருக்கும்னு புரியல இவருக்கு. சோ இவங்க நினைச்சதை விடவே இந்த கேஸ் வந்து ரொம்ப குழப்பமா இருக்கா. அதனால இதை பத்தி அவங்களுடைய பாஸ் கிட்டலாம் இந்த விஷயத்த சொல்றாங்க. இதே நேரத்துல இந்த ட்ரெஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த ஃபார்ம் ஹவுஸ், அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர், அவரோட பேரு ஜாக்கு, அவரு போறாரு. இவர் வந்து ஒரு மோசமான போலீஸ்காரரு, சம கோவக்காரரு. அவரு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகும்போது ஏதோ ஒரு வித்தியாசமா ஒண்ணுத்த உணர்றாரு. பின்னாடி அவர் கழுத்தை ஏதோ பிடிக்கிற மாதிரியே தெரியுது. அவருக்கு பயந்து போய் ஆளு வீட்டுக்கு வந்து கண்ணாடியில செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அவர் கழுத்து பின்னாடி யாரோ பிடிச்ச மாதிரி தடம் இருக்கு. சோ அதனால இந்த ஜாக்ன்றவரும் இது ஒரு பேயா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. எங்க நம்ம டெரியோட பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, டிடெக்டிவ சீக்கிரமா கூப்பிடுங்கம்மா, அந்த மனுஷனை நான் திரும்பவும் பார்த்தேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல இவங்களும் டிடெக்டிவ கூப்பிடுறாங்க. அவரும் நம்ம டெரியோட ஒய்ஃபோட வீட்டுக்கே வராரு. அந்த குட்டி பாப்பா கிட்டயும் என்னன்னு கேட்கும்போதுதான் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை உடனே நிறுத்தணும், இல்லனா இப்ப நடந்ததை விடவே ரொம்ப பயங்கர மோசமான விஷயங்கள் நடக்கும்னு அவன் சொன்னான்னு சொல்றாங்க. டிடெக்டிவ்க்கு புரியல யாரு என்ன சொன்னா, அப்படி மோசமான விஷயங்கள்னா என்ன நடக்கும்னு கேட்கும் பொழுது டெரியோட ஒய்ஃப் வந்து, இங்க பாருங்க சின்ன பொண்ணு ஏதோ தூக்கத்துல உளறா, அவளுக்கு இந்த மாதிரி தான் கனவு வரும், திடீர்னு யாரோ ஒருத்தனை பார்த்தேன்னு சொல்லுவா, அதனால ப்ளீஸ் இதுக்கு மேல அவகிட்ட கேட்காதீங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம டிடெக்டிவ் கூடவே அவரோட ஒய்ஃபான ஜென்னியை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா டெரியோட ஒய்ஃப் கிட்ட பேசி, இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் உங்க ஹஸ்பண்ட் தான் கொலைகாரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் டிடெக்டிவ் உங்க ஹஸ்பண்ட் கொலைகாரன் இல்லன்னு நினைக்கிறாரு. சோ அதுக்கு எங்களுக்கு சின்ன க்ளூ கிடைச்சாலும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க பொண்ணு கிட்ட நான் வேணா பேசட்டுமான்னு சொல்லி கேட்க டெரியோட ஒய்ஃபும் ஓகேன்னு சொல்றாங்க. சோ ஜென்னி அந்த பொண்ணு கிட்ட, பாப்பா நீ ஏதோ ஒரு ஆளை பார்த்தன்னு சொன்னல, அவன் பார்க்க எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவன் பார்க்க என் அப்பா மாதிரியே தான் இருப்பானே, ஆனா அது எங்க அப்பா கிடையாது, ஏன்னா எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, அவன் ரொம்ப கெட்டவன். உங்க அப்பா மாதிரியே இருப்பாருன்னா என்ன சொல்ற, புரியல. முத தடவை பார்க்கும் பொழுது எங்க அப்பா மாதிரியே இருந்தான். ரெண்டாவது தடவை பார்க்கும் பொழுது கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி இருந்தது. மூணாவது தடவை பார்க்கும் பொழுது அவன் வேற ஒரு முகத்துக்கு மாறிட்டான். ஏடின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றத கேட்க இங்க இருக்கிற யாராலையுமே நம்பவே முடியல. உண்மையிலே இந்த பொண்ணு கனவு தான் கண்டிருக்கும் போல, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம டிடெக்டிவே நினைக்கிறாரு. இந்த நேரத்துல கதை ஹாலி அப்படின்ற ஒரு லேடி கிட்ட போகுது. ஆக்சுவலா இவங்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மாதிரி. டெரியோடைய லாயர் இருக்கார்ல, அவர் ஏற்பாடு பண்ணிருப்பாரு. சோ ஹாலியும் இந்த கேஸை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டிடெக்டிவுக்கும் இந்த ஹாலிக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம டிடெக்டிவ் ஃபேக்டை மட்டும் தான் நம்புவாரு, ஆதாரங்கள், ஃபேக்ட்ஸ். ஆனா ஹாலிக்கு கடவுள் நம்பிக்கை, பேய், இந்த நம்பிக்கை எல்லாம் இருக்கு. சோ ஹாலி அவங்க விசாரணையை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, டெரி அவரோட ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு வந்தார்ல, அங்க இருந்து தான் ஒயிட் கலர் வேனை எடுத்துட்டு வந்திருப்பாரு அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஆனா டெரி அவரோட ஃபேமிலியோட இந்த ஊருக்கு வந்ததுக்கான ரீசன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டெரியோடைய அப்பாவை பாக்குறதுக்காக. சோ அதனால இந்த ஹோலியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா உள்ள விடவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ஹோலி ஒன்னும் ப்ரொஃபஷனல் டிடெக்டிவ்லாம் கிடையாது, இவங்க பிரைவேட் டிடெக்டிவ் தான், பெர்மிஷன்லாம் கிடையாது. அதோட இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு கேஸ் வர நடந்திருக்கான். என்ன கேஸா இருக்கும்னு ஹோலி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும்போது தான் இந்த ஊர்லயும் ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு குழந்தைய தான் கொலை பண்ணிருக்காங்க. அதை பண்ணது இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸா ஒர்க் பண்ற ஒரு ஆளாம். சோ அவரு தான் இந்த கொலையை பண்ணாருன்னு எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆனா அந்த பர்சன் என்ன சொல்றாருன்னா, அந்த நேரத்துல நான் வேற ஒரு இடத்துல இருந்துட்டு அதுக்கான ஆதாரமும் இருக்கான். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அந்த பர்சனை ஜெயில தூக்கி போட்டாங்களாம். இதை இன்டர்நெட்ல பாக்குற நம்ம ஹோலிக்கு பெரிய ஷாக். ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம டெரிக்கும் நடந்திருக்கு. ஒரு கொலையை பண்ணதா டெரிய அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆனா டெரி அங்க இல்ல, வேற ஒரு இடத்துல இருந்தாருன்னு அந்த ஆதாரமும் இருக்கு. இதே மாதிரி தான் இந்த கேஸும் இருக்கா அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். இப்ப ஜெயில இருக்கிற அந்த பர்சனை விசாரிச்சா ஏதாவது ஒன்று தெரியும் அப்படின்னு ஹோலி நினைக்கிறாங்க. ஆனா ஜெயில இருக்கிற பர்சனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சின்ன பசங்களை கொன்னுட்டு வரவங்களுக்குலாம் ஜெயில டார்ச்சர் பண்ணுவாங்களாம். அந்த டார்ச்சருக்கு பயந்தே அந்த பர்சன் தன்னைத்தானே கொன்னுகிட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ ஜெயிலில் அவர் இறந்து போனதுனால நம்ம ஹோலியால் அவரை விசாரிக்க முடியல. ஆனால் அவரு கூட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண ஒரு லேடியோடைய வீட்டுக்கு போயிட்டு உங்கள் கூட நர்ஸாக ஒர்க் பண்ண அந்த பர்சன் ஜெயிலில் இறந்து போயிட்டாரு, அவரை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அவங்களும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. நானும் அவரும் 5 வருஷமாக ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம், நல்லா என் கூட பேசுவான். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சுத்தமாக அவன் பேசவே இல்லை, ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டான். உடனே ஹோலி டெரியை பற்றி விசாரிக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த டெரின்றவரை அவன் மோதிட்டான், டெரி கையில் ரத்தம் வந்தது. ஞாபகம் வச்சுக்க சொன்னல, அது இதுதான். டெரியோடைய பொண்ணு சொன்னது இந்த இன்சிடென்ட் தான். ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் கையை கிழிச்சிருவாருன்ட்டு, அது ஜெயில இறந்து போன அந்த பர்சன் தான். சோ அந்த பர்சனுடைய ஃப்ரெண்டை தான் ஹாலி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்தேன், அவன் ரொம்ப வித்தியாசமா இருந்தான். ஆனா அன்னைக்கு அவனுக்கு வீக் ஆஃப், அவன் வீட்டுல அவங்க அம்மா கூட தான் இருந்தான்ட்டு அம்மா சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி அவன் வீட்டுல இருந்தா இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தது யாரு, எப்படி ஒரே நேரத்துல 2 இடத்துல ஒருத்தரால இருக்க முடியும்ட்டு அந்த லேடியும் சொல்லி குழம்புறாங்க. இதே மாதிரி தான் நம்ம டெரியோடைய கேஸ்லயும் நடக்குது. சோ நடந்த விஷயங்கள் எல்லாம் ஹோலி நம்ம டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி சொல்ல, இதுல ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதனால நம்ம டிடெக்டிவ் நம்ம டெரியோடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடுறாரு. இங்க ஹோலி டெரியோடைய அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கார்ல, அவரை போய் பார்க்க அவருக்கு ஞாபக மறதி நோய் இருக்கிறதுனால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஹோலிக்கு கிடைக்கல. எங்க நம்ம டிடெக்டிவும் அந்த டெரி கிளப்புக்கு ரத்தமா ட்ரெஸ்ஸோட வந்திருப்பார்ல, பவுன்சரை மீட் பண்ணுவாரு. அப்படி மீட் பண்ணும்பொழுது பவுன்சருக்கு கை கொடுக்கறாரு. அப்போ பவுன்சரோட கையை கீறி விடுற மாதிரி அந்த ஃபுட்டேஜ்ல தெரியுது. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஹோலி இருக்காங்கல்ல, ஜெயில இறந்து போனாரு, அவரை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பர்சனுடைய கேஸை இந்த ஊர்ல பார்த்த போலீஸ் கிட்ட கேட்கும்போது தான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் தான் கொலையை பண்ணான்னு அரெஸ்ட் பண்ணோம், ஆனா அவன் 2 இடத்துல இருந்த மாதிரி ஆதாரம் கிடைச்சது, ஆனா அது ஃபேக்குன்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம். அவனை ஜெயில போட்டதுக்கு அப்புறமா அவனோட அம்மா, குடும்பத்துல இருந்தவங்கன்னு எல்லோருமே மாறி மாறி இறந்து போனாங்க. இதெல்லாம் ஏன்ட்டு எங்களுக்கு புரியல அப்படின்னு அவரு
அவரு சொல்றாரு. சோ ஹோலியும் குழம்பி போறாங்க. திரும்பவும் அந்த லேடியை மீட் பண்றாங்க. அதாவது ஜெயில இறந்து போனார்ல, அவரோட பேரு செத்து, அவரு கூட ஒர்க் பண்ணவங்க. சோ செத்துக்கு ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த லேடியும் சொல்றாங்க, ஏதோ லெட்டர்லாம் போடுவான், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காதான் நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த லெட்டர்லாம் காட்ட இவங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க. சோ அந்த லெட்டர்ல இருக்கிற அட்ரஸ் பேரை வச்சு மரியா அப்படின்ற ஒரு லேடிய நம்ம ஹோலி கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா அந்த லேடி இப்ப ஜெயில இருக்காங்களாம். இவங்களும் ஏதோ ஒரு குழந்தைய கொலை பண்ணிருக்காங்களாம். ஸோ ஹோலியும் போயிட்டு மரியாவை விசாரிக்கும் பொழுது தான், இங்கே பாருங்க, நான் அந்த கொலையெல்லாம் பண்ணல, அந்த கொலை நடக்கும்பொழுது நான் வேற ஒரு இடத்துல இருந்துட்டு, இவங்களும் அதே மாதிரி தான் சொல்றாங்க, இவங்க இருக்கிறது வேற ஒரு ஊர். ஸோ ஹோலியும் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் உங்க பாய் ஃப்ரெண்டு செத்துக்கும் ஆகியிருக்கு, செத்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஞாபகம் இருக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம், ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னா நான் வந்து அவனை கீறி விட்டு ரத்தம் வந்துருச்சுன்ட்டு, ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது ஹோலிக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இப்போ பாத்துக்கிட்டு இருக்காங்களே இந்த மரியான்ற லேடி, இந்த லேடி நர்ஸா ஒர்க் பண்ற அந்த செத்துன்றவங்களை கீறி விட்ட மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த செத்துக்கு இந்த ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த செத்து நம்ம டெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு இதே மாதிரி தான் கீறி விட்டுருப்பாரு, டெரிக்கு ரத்தம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் டெரிக்கு இந்த ப்ராப்ளம்லாம் நடந்திருக்குமே. ஸோ ஏதோ ஒரு தொற்று வியாதி மாதிரி இந்த கொலைகள்லாம் நடக்குதுன்னு ஹோலி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஜெயிலில் இருக்கிற அந்த மரியாவுக்கு அதெல்லாம் எதுவும் புரியல. ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு அங்கேருந்து போகும்பொழுது அங்கே ஏதோ ஒரு கைதியை பார்க்க வந்த ஒரு லேடி ஒருத்தங்க ஒரு நோட்ஸை நம்ம ஹோலிக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த நோட்ஸில் ஒரு அட்ரஸ் தான் இருக்கு. அந்த அட்ரஸ்க்கு ஹோலி போனால் நோட்ஸை கொடுத்தா அந்த லேடி தான் அங்கே இருக்காங்களே. ஸோ அந்த லேடி வந்து இந்த பேய் மாந்திரிகம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்க போல. அவங்க ஹோலி கிட்ட, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இதை பார்க்கும் பொழுது எனக்கு எல்குக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா என்னன்னா, அது ஒரு பயங்கரமான மிருகம். அந்த மிருகத்தால மற்றவங்களுடைய உருவத்துக்கு மாற முடியும். அந்த மிருகத்துக்கு எது எனர்ஜியை தரும் அப்படின்னா, மனுஷங்க கவலைப்பட்டாங்கன்னா அதுக்கு செம எனர்ஜி வருமா எப்படின்னு ரியாலிட்டியில நடக்காத ஏதோ ஒரு கற்பனையான விஷயத்தை பத்தி அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹாலி இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதுனால இதை உண்மைன்னு நம்புறாங்க. இந்த நேரத்துல அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல கழுத்துல அடிபட்டுச்சுல ஜாக்ன்ற போலீஸ், அந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா, காட்டுக்கு போயிட்டு மானெல்லாம் வேட்டையாடுறாரு. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்து அதை காட்டுக்குள்ள போட்டு வைக்கிறாரு. அதோட இறந்து போன மானும் அங்கதான் கிடக்குது. ஏன் இவரு வித்தியாசமா நடந்துக்கிறாருன்னு இப்ப நமக்கு புரியல. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பொருட்களை நடு காட்டுக்குள்ள வந்து போடுறாரு. கடுப்பாகி அங்கே யாருமே இல்லை, ஆனால் அந்த இடத்த பார்த்து, இன்னும் உனக்கு என்ன வேணும், நான் என்னதான் பண்ணணும், ப்ளீஸ் என்னை விட்டுறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவரை அட்டாக் பண்ணுது. என்னன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவரை வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுது. என்னன்னு தான் இன்னும் நமக்கு தெரியல. இந்த நேரத்தில் நம்ம டிடெக்டிவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஜென்னி, அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது நைட் டைம்ல அந்த ஹுட்டி போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வராரு. கீழே கண்ணாடி பாட்டில்லாம் உடஞ்சு போயிருக்கு. அதில் காலை வச்சுக்கிட்டே இந்த ஜென்னி வந்து உட்காடுறாங்க. ஸோ அந்த ஹுட்டி போட்டவரும் சொல்றாரு, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதை உடனே நிறுத்த சொல்லு, இல்லைன்னா மோசமான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுது. அப்படியே ஜென்னி பெட்ல வந்து படுத்துறாங்க. அவங்க கால்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அடுத்த நாள் தான் நம்ம டிடெக்டிவ் இதெல்லாம் பாக்குறாரு. நடந்த விஷயத்தை இவங்க சொல்றாங்க. ஆனா டிடெக்டிவ் வந்து, உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, மறந்துட்டியா, இது எல்லாமே உன் கற்பனை தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா டிடெக்டிவோட ஒய்ஃப் கேட்காம கார்ல இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஹுட்டி போட்ட ஆளுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு டிராயிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சைடு முகம் அப்படியே தொங்கி போன மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் மேபி அந்த மிருகமா இருக்கலாம். இது மற்றவங்களுடைய உருவத்துக்கு மாறும் போல. இந்த விஷயம் ஹாலிக்கு தெரியும். ஆனா இதை அப்படியே போலீஸ் கிட்ட சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. சோ அதனால ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்ட்டு சமாதிக்கு வந்து செக் பண்றாங்க. பார்த்தா அங்க ஒரு பர்சன் இருக்காரு. அவரு சோகமா இருக்காரு. நடந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு வகையில நானும் காரணம், அது சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹாலிக்கு புரியல, நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்க அந்த பர்சன் எதுவும் சொல்லாம அங்க இருந்து போறாரு. நம்ம ஹாலி என்ன பண்றாங்கன்னா, பின்பக்கமா இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அந்த பர்சனை. அதெல்லாம் கண்டுக்காம அந்த பர்சன் தொடர்ந்து போறாரு. யாராவது போலீஸ்க்கு கால் பண்ணி ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவரே கன்னால ஒரு பர்சனை ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஷூட் பண்ணாம அப்படியே இருக்க போலீஸ்ல அந்த இடத்துக்கு வந்து இந்த ஆளை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. இவரு கீழே விழுந்து இறந்து போறாரு. அப்பதான் தெரிய வருது, ஜாக்ன்ற ஒரு போலீஸ் கழுத்து பின்னாடி ஒரு காயம் இருக்கும்ல, அதே மாதிரி இவருக்கும் இருக்கு. அதோட அவரோட கன்னை செக் பண்ணி பார்க்கும்போது தான் உள்ள புல்லட்டே இல்ல. அப்படின்னா அந்த பர்சன் தான் சாகணும்ன்றதுக்காக தான் வேணும்னே போலீஸ்க்கு கால் பண்ணி யாரோ ஒருத்தரை சுடுற மாதிரி சீன் போட்டு போலீஸ் கையால குண்டடி வாங்கி இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் ஹோலிக்கும் தெரிய வந்து இவரை சாகர அளவுக்கு தூண்டி இருக்குன்னா அப்ப ஏதோ ஒண்ணுதான் இவரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க.
எங்க நம்ம டிடெக்டிவ் வந்து அவரோட ஒய்ஃப் கொடுத்த அந்த ஹுட்டி போட்ட ஆளுடைய அந்த டிராயிங்க பாக்குறாரு. அதே மாதிரி டிராயிங்க தான் இறந்து போன நம்ம டெரியோடைய பொண்ணு, அவங்களும் இந்த மாதிரி ஹுட்டி போட்ட ஏதோ ஒரு மனுஷனை அடிக்கடி பாப்பாங்கல்ல, அது கனவுன்னு நினைச்சாங்க. அந்த பொண்ணுகிட்டயும் ஒரு டிராயிங்க வாங்கியிருக்காங்க. பார்த்தா 2 டிராயிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ நம்ம டிடெக்டிவ் நினைச்சாரு அந்த பொண்ணு வந்து கனவு கண்டிருக்கும், நம்ம ஒய்ஃப் தூக்கத்துல நடக்கிற வியாதினால கற்பனை பண்ணிருப்பாங்கன்ட்டு. ஆனா 2 பேர் வரைஞ்சதும் ஒரே மாதிரி இருக்குன்னா அப்ப ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. சோ இதே மாதிரி உருவங்களை யார் யாரெல்லாம் பார்த்திருப்பாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும் பொழுது நிறைய டிராயிங் இருக்கு, கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலரா இருக்கு. ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாலி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அதை நம்ம டிடெக்டிவ் கிட்டையும் டிபார்ட்மெண்ட் கிட்டையும் சொல்றதுக்காக அவங்க வராங்க. அவங்கள கூட்டிட்டு வர வேலை வந்து நம்ம ஜாக்கோடது. சோ ஜாக்கோ வந்து ஹாலியை மீட் பண்றாரு. ரெஸ்டாரண்டோடைய பாத்ரூமுக்கு அவர் போகும்பொழுது அங்க தன்னாலேயே எழுத்து ஒண்ணு உருவாகுது, அவளை தடுத்து நிறுத்து, அதாவது நம்ம ஹாலியை காலி பண்ண சொல்லி. ஆனா ஜாக்கோ வந்து ஹாலி எதுவும் பண்ணல. ஏன்னா ஜாக்குக்கும் நம்மள ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணுது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஆன்சர் ஹாலி கிட்ட தான் இருக்கும்ட்டு ஹாலியை கூட்டிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அங்க நம்ம டிடெக்டிவ், இறந்து போன டெரியோடைய ஒய்ஃப், நம்ம டிடெக்டிவோடைய ஒய்ஃப், பெரிய ஆஃபீஸர் ஜாக்னு எல்லாரும் இருக்காங்க. ஸோ ஹாலியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் சொல்ல போறது வந்து நம்ப முடியாததா தான் இருக்கும், ஆனா நீங்க நம்பிதான் ஆகணும். ஸோ முதல்ல ஒரு பொண்ணு ஒரு குழந்தைகளை கொலை பண்றா, அதுக்காக அவளை ஜெயில போடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு சொல்றா கொலை நடந்த நேரத்துல நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன்னு, அதுக்கான ஆதாரமும் இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ற ஒருத்தர் இதே மாதிரி ஒரு கொலையை பண்ணிருக்காரு, அவரையும் ஜெயில போட்டாங்க. ஆனா கொலை நடந்த நேரத்துல அவரும் வேற ஒரு இடத்துல இருந்தாராம், அதோட இவரு ஜெயிலேயே இறந்தும் போயிட்டாரு. சோ அடுத்தது இந்த ஊர்ல டெரின்றவரும் இதே மாதிரி ஒரு கொலையை பண்ணிருக்காரு, ஆனா இவரும் கொலை நடந்த நேரத்துல வேற ஒரு இடத்துல இருந்திருக்காரு. சோ இந்த 3 கேஸுமே சும்மா கேட்கறதுக்கு தான் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தா இவங்க 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணிருக்காங்க. கொலை பண்ண அந்த லேடியோடைய லவ்வர் தான் 2வது கொலை பண்ண அந்த நர்ஸ். அந்த லேடி இவரை கீறி இருக்காங்களாம். அதே மாதிரி 2வது கொலையை பண்ண இந்த நர்ஸும் டெரிய கீறி இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப என்ன சொல்ல வர்றீங்க, கீர்னா கொலை பண்ணுவாங்களா? சோ ஹோலியும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இது நம்ம ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா உருவத்தை மாத்தக்கூடிய ஒரு மோசமான மிருகம் ஒண்ணு. அதை சில பேர் சாத்தான்னு சொல்லுவாங்க, சில பேர் வேம்பயர்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா அது பல 100 வருஷங்களா இந்த பூமியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. சோ அது ஒருத்தவங்களுடைய உருவத்துக்கு மாறணும்னா அவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள் வேணும், அதுக்கு தான் இந்த கீரி ரத்தத்தை எடுக்குது. சோ கொலை பண்ணும் பொழுது அந்த லேடியோடைய உருவத்துல இருந்தது, அடுத்த உருவத்துக்கு மாறணுன்றதுக்காக தான் அந்த நர்ஸோடைய உடம்ப கீரி அந்த நர்ஸோட உருவத்துக்கு மாறுச்சு. அடுத்து அந்த கொலையை பண்ணிட்டு நம்ம டெரிய ஹாஸ்பிட்டல்ல கீரி டெரியோடைய உருவத்துக்கு மாறுச்சு. சோ இந்த கேஸ்ல எல்லாரும் ஒரே நேரத்துல 2 இடத்துல இருந்தாங்கல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா உண்மையிலேயே இவங்க வேற ஒரு இடத்துல தான் இருந்திருக்காங்க, ஆனா கொலை பண்ண இடத்துல இருந்தது இவங்க உருவத்துல இருக்கிற அந்த மிருகம் தான் அப்படின்னு ஹோலி சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, இதை நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் உண்மை அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் புரிய வரும். அதை தடுக்கணும்ன்றதுக்காக தான் திடீர்னு ஜாக்கோட உடம்பு ஒரு மாதிரி ஆகுது, அவர் கையில அவளை தடுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னா ஜாக்கோடைய கழுத்துக்கு பின்னாடி ஒரு காயம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் ஜாக்க அந்த மிருகம் கண்ட்ரோல் பண்ணுது போல. இதுக்கு முன்னாடி இன்னொரு பர்சனை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம், அவரு இறந்து போயிட்டாரு, அவருக்கும் இதே காயம் தான் இருக்கும். சோ அப்படிதான் இப்ப அவரு கையில அப்படியே அவளை தடுத்து நிறுத்துன்ற மாதிரி வருது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜாக்க பார்த்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க, இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாளிச்சிடுறாரு. அப்புறம் ஹாலி வந்து நம்ம டிடெக்டிவோடைய வீட்டுக்கு போறாங்க, அங்க தங்கறதுக்காக. நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம டிடெக்டிவோடைய ஒய்ஃப் நம்புறாங்க, ஏன்னா அவங்க அந்த ஹுட்டி போட்ட அந்த மான்ஸ்டரை பார்த்திருக்காங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ் நம்புற மாதிரியே இல்லையா. அப்பதான் ஹாலி வந்து கேமரால ஒரு டேப்பை ஓட்டி ப்ளூ மார்க்கரை யூஸ் பண்ணி ப்ளூ லைட் மாதிரி அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சு பார்க்கும் பொழுது அந்த ஹுட்டி போட்ட ஆளு வந்த இடத்துலலாம் ஒரு வித்தியாசமான லிக்விடோடைய பேட்டர்ன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது டிடெக்டிவுக்கும் ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இது உண்மையா இருக்கலாமோ அப்படின்னு. எங்க நம்ம ஜாக் வந்து அவரோட வீட்டுக்கு போறாரு, பார்த்தா இறந்து போன அவருடைய அம்மா வந்து நிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அது என்னன்னா உருவத்தை மாத்தக்கூடிய அந்த மிருகம் தான். அது வந்து நான் அவளை தடுத்து நிப்பாட்ட சொன்னேன், ஆனா நீ அவளை விட்டுட்டு வந்துட்டல, அதுக்கு தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டு சொறி அடி அடிக்குது. சோ ஜாக்குக்கு பயங்கரமா அடிப்படுது, இதுக்கு மேல தாங்க முடியாது, நாளைக்கே அவளை போட்டு தள்ளுறேன் அப்படின்ட்டு ஜாக் வந்து ஹாலி கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அங்க நான் வித்தியாசமான ஒண்ணுத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஹாலியா அந்த இடத்துக்கு இவர் கூட்டிட்டு போற வேலையை பாக்குறாரு. ஆனா ஜாக் முகத்துல அடிபட்டு இருக்கா, என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது இல்ல நான் கீழே விழுந்துட்டேன்னு சும்மா போய் சொல்றாரு. அப்புறம் ஹாலியா கூட்டிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு கார்ல இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜாக் கீழே குனியும் பொழுது அவருடைய பின்கழுத்துல அந்த காயம் இருக்கிறத ஹாலி பாத்துறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருது, என்ன பண்றதுன்னே தெரியல.
எங்க நம்ம ஹாலி வந்து டிடெக்டிவோட வீட்டுல தான் தங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள பார்த்தா ஆளை காணோம். ஸோ டிடெக்டிவும் ஹாலி எங்க போயிருப்பான்னு தெரியாம ரூமை செக் பண்ணும்போது தான் நம்ம ஹாலி வந்து இந்த சமாதிகள்லாம் இருக்கிற இடத்துல ஒரு பர்சனை போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோல அந்த பர்சனுக்கு பின்னாடி கழுத்துல ஒரே காயமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஹாலி வந்து ஆல்ரெடி இந்த கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற காயம் பத்திலாம் தெரியும். அதனாலதான் இப்போ ஜாக்குக்கு இருக்கிற அந்த அடியை பார்த்துட்டு இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம டிடெக்டிவும் ஹாலிக்கு கால் பண்றாரு, கால் போக மாட்டேங்குது. ஸோ அதனால டிடெக்டிவ் வந்து அவரு கூட வேலை செய்யற ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணி கேட்க, தெரியலையே அந்த ஜாக் பயபுல விட ஹாலி கூட சுத்திக்கிட்டு இருந்தான், அவன் தான் கூட்டிட்டுலாம் வந்தது டிபார்ட்மெண்ட்டுக்கு, வேணா அவனுக்கு கால் பண்ண அப்படின்னு சொன்னா ஜாக்குக்கு கால் பண்ணாலும் அவர் கால் எடுக்க மாட்டாரு. ஸோ அதனால ஜாக்குடைய வீட்டுக்கே இவங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த வீடே ரண கொடூரமா இருக்கு. ஏன்னா அந்த மிருகம் ஜாக்குடைய அம்மா உருவத்திலே வந்து ஜாக்க சம்மடி அடிச்சிருக்கோம்ல. ஆனா இங்க வந்து பாக்குற டிடெக்டிவும் அவருடைய ஃப்ரெண்டும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஜாக்கு தான் ஹாலி என்னவோ பண்ணிட்டானு பயப்படுறாங்க. ஸோ இங்க நம்ம ஹாலி வந்து அந்த ஜாக்கோட தான் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மிருகத்தினால ஜாக் பாதிக்கப்பட்டிருக்காருன்ற விஷயம் ஹாலிக்கு தெரியும். ஆனா நைஸா எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்ட்டு ஒரு கேஸ் ஸ்டேஷன் கிட்ட வண்டியை நிப்பாட்டி ரெஸ்ட் ரூம் குள்ள போயிடுறாங்க. அந்த ரெஸ்ட் ரூமுடைய ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகி தப்பிக்கிறது தான் பிளான். பார்த்தா அந்த ஜன்னல் பிக்சடா இருக்கு, உடைக்க தான் முடியும், உடைச்சாலும் சவுண்டு கேட்கும், ஈஸியா அந்த ஜாக்க வந்துருவாரு. ஸோ என்ன பண்றதுன்னு ஹாலிக்கு தெரியல. எங்க ஜாக்கோ வந்து என்ன போனவ ரொம்ப நேரம் ஆகியும் வரலையேன்ட்டு வெளியே வராரு. ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறாரு. பார்த்தா ஜன்னல் உடையிற சவுண்டு கேக்குது. ஸோ ஹாலி தப்பிக்க போறான்ட்டு வேகமா அந்த ஜன்னல் இருக்கிற பக்கம் பின்னாடி சைடு போகும்பொழுது, ஆனா உண்மையிலேயே ஹாலி ஜன்னல் வழியா எஸ்கேப்லாம் ஆகல, ஜஸ்ட் அதை உடைச்சிருக்காங்க. அந்த சவுண்டை கேட்டு அவரு விண்டோ கிட்ட வர கேப்ல இவங்க மெயின் டோரை திறந்து டக்குன்னு காருக்குள்ள போயிட்டு கார் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. பின்னாடி வந்தவரு துப்பாக்கியால சுட ட்ரை பண்றாரு. ஜஸ்ட் மிஸ்ல ஹாலி எஸ்கேப் ஆகி அங்க இருந்து போயிடுறாரு. ஹாலியை சாகடிக்க முடியல. அதனால ஜாக் வந்து தன்னைத்தானே கொன்னுக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு போறாரு. ஆனா இருந்தாலும் அந்த மான்ஸ்டர், அந்த மிருகம் அவரை சாக விட மாட்டேங்குது. ஸோ ஜாக் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறமா ரோட்டுக்கு வந்து லிஃப்ட் கேட்டு ஒரு ட்ரக்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம ஹாலி வந்து திரும்ப டிடெக்டிவோடைய இடத்துக்கே வந்துட்டாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஜாக் வந்து அந்த மிருகத்தினால, அதை மிருகம்னு சொல்லலாம், சாத்தான்னு சொல்லலாம், வேம்பயர்னு சொல்லலாம், ஒவ்வொரு நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி பேரு மாறும். ஸோ அந்த மிருகத்தினால ஜாக் பாதிக்கப்பட்டு இருக்காரு. ஜாக் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மிருகம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனாலதான் எந்த தப்பும் பண்ணாத குழந்தைகளை அந்த மிருகம் சாகடிக்குது. குழந்தைங்க இறந்து போயிடுச்சுன்னா அவங்க ஃபேமிலிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த வருத்தம் தான் அதுக்கு பவர். அதுவும் ஹாலி வந்து ஒரு தியரி சொல்றாங்க, எப்படி பார்த்தாலும் அந்த மிருகம் நம்ம பூமியில சில ஆயிரம் வருஷங்களாவது வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால டெரிக்கு முன்னாடி அந்த நர்ஸ் வேலை செஞ்ச அவருக்கு முன்னாடி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்படின்னு பின்னாடி யார் யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டே போனா ரொம்ப பின்னாடி போவோம். அதுக்கு பதில் டெரி மூலியமா வேற யாருக்கு அந்த மிருகம் பரவி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னும் போதுதான் டிடெக்டிவ் பார்த்திருப்பாருல சிசிடிவி கேமரால, டெரியோடைய உருவத்துல இருக்கிற அந்த மிருகம் ட்ரெஸ் ஃபுல்லா ரத்தத்தோட கிளப்புக்கு வரும். அப்ப கிளப்ல இருக்கிற ஒரு பவுன்சருடைய கையை கீறி விடுமே. அப்படின்னா அடுத்தது அந்த மிருகம் அந்த கிளப் பவுன்சர் மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால உண்மையான அந்த பவுன்சர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற வேலையில இவங்க இறங்குறாங்க. இந்த நேரத்தில் ஜாக் இருக்காருல்ல, அவர் அவரோட வீட்டுக்கு நைஸா போயிட்டு கன்னுலாம் எடுத்துக்கிட்டு நேரா ஒரு காட்டுக்குள்ள வராரு. அங்க மீன் பிடிக்கிற ஒருத்தரை ஷூட் பண்ணி அந்த மிருகத்துக்கு இவரோட உடம்பையே சாப்பாடா கொண்டு போறாரு. இதெல்லாம் பண்றதுனால ஜாக்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட் ஆகுது. ஆனா வேற வழி இல்லையே, இதை பண்ணிதான் ஆகணும்னு பண்றாரு. இதே வேலையை தான் முன்னாடி ஒரு பர்சன் பண்ணிருப்பாரு. கில்ட் தாங்க முடியாம தான் போலீஸ்க்கு அவரே கால் பண்ணி ஒருத்தரை கொல்ற மாதிரியே சீனை போட்டு இறந்து போயிருப்பாரு. இந்த நேரத்துல அந்த கிளப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாருல பவுன்சர், அவர் அந்த வேலையை விட்டுட்டு மரம் ஒரு கம்பெனில தான் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க அந்த பவுன்சருடைய பிரதரும் வந்து, டேய் என்னடா திரும்ப ஊருக்கு வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பவுன்சருடைய பிரதர் வந்து கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அவர் ஒழுங்கா தான் ஓட்டுறாரு. ஆனா போலீஸ் வேணும்னே அவர்கிட்ட வந்து, இங்க பாரு வண்டியை நீ மோசமா ஓட்டிருக்க, உன்னை அரெஸ்ட் பண்றோன்னு ஜெயிலுக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இவரு பவுன்சருக்கு கால் பண்ண, பவுன்சரும் அந்த இடத்துக்கு வந்து, என் பிரதர் எதுக்கு தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சண்டை போட வர, ஓ போலீஸே எதிர்த்து பேசுறியான்ட்டு பவுன்சரையும் அரெஸ்ட் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது நம்ம ஹோலியோடைய பிளான் தான். ஏன்னா அந்த மிருகம் இப்போ பவுன்சருடைய உருவத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. சோ அதனால உண்மையான பவுன்சரை நம்ம பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த பவுன்சரை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் போலீஸ் பவுன்சருடைய பிரதரை வந்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அவரு மூலியமா பவுன்சரை வர வச்சு அவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அவரை ரிலீஸ் பண்ணிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பவுன்சரும் சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நாளா என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியும் என்ன பாக்குற மாதிரியும் தான் எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம்
அப்புறமா இந்த பவுன்சர் வந்து போலீஸோட கஸ்டடியில தான் இருக்க போறாரு. இவங்க பண்ண வேண்டியதெல்லாம் இவரு உருவத்திலேயே இருக்கிற அந்த மிருகம் எங்கேயாவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா அந்த க்ளூவை வச்சு அதை பிடிக்கணும்ன்றதுதான். அதனால எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு குடும்பம் ஒண்ணு, சின்ன பசங்க அக்கா தம்பி 2 பேரு அவங்களுடைய தாத்தா பாட்டின்ட்டு ஒரு வேன்ல காட்டுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நைட் டைம்ல நடக்குது அந்த ஃபெஸ்டிவல். அதுல இந்த பையன் மாஸ்க போட்டுக்கிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் மாதிரியே நரியோடைய மாஸ்க போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அந்த பையன் கிட்ட வந்து, நான் ஒரு பெரிய கொகையை கண்டுபிடிச்சேன், ரொம்ப ஆழமா இருக்கும், அதோட அங்க ஒரு சிறுத்தையுடைய கால் தடத்தை நான் பார்த்தேன், நான் உனக்கு காட்டட்டுமா, என் கூட வரியான்னு சொல்ல இந்த பையனும் ஓகேன்னு சொல்லி கூட போய்கிட்டே இருக்கான். நல்ல வேளையா அந்த பையனுடைய சிஸ்டர் என் தம்பியை யாரோ கூட்டிட்டு போறாங்கன்னு கத்த இவங்க தாத்தா ஓடி வந்து அந்த நரி மாஸ்க் போட்டவரை புடிச்சு செம்ம அடி அடிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க, மாஸ்கே ரிமூவ் பண்றாரு. ஆனா அந்த பர்சன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. இந்த விஷயம் நம்ம டிடெக்டிவுக்கும் ஹோலிக்கும் தெரிய வருது. அங்க எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அந்த நரி மாஸ்கை ரிமூவ் பண்ணா அங்க இருக்கிறது யாருன்னா அந்த பவுன்சர் தான். அதாவது அந்த பவுன்சரோட உருவத்துல இருக்கிற அந்த மிருகம் தான் அந்த பையனை தனியா கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிச்சு. நல்ல வேலையா அங்க இருக்கிறவங்க தடுத்துட்டாங்க. அதோட நம்ம டிடெக்டிவும் எந்த விஷயமும் நம்பாம தான் இருந்தாரு. ஆனா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம், ஏன்னா உண்மையான பவுன்சர் போலீஸ் கஸ்டடியில இருக்காரு, இங்க இன்னொருத்தன் இருக்கானா, அப்ப ஹாலி சொல்றது உண்மைதான், உருவத்தை மாத்திர மிருகம் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுதுன்னு அவரும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ வேலையா அந்த குட்டி பையனை விசாரிக்கிறாங்க. இந்த பையனை தான் அந்த மிருகம் கடத்தலான்னு இருந்துச்சு. ஸோ அந்த பையன்கிட்ட அது உங்ககிட்ட என்ன சொல்லுச்சுன்னு கேட்க, பக்கத்தில் ஏதோ ஒரு குகையில சிறுத்தையுடைய கால் தடம் இருக்கு, அதை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போச்சு. ஸோ அதை கேட்ட உடனேயுமே கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படின்னா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு குகைக்குள்ள தான் அது இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இவங்களுக்கு இங்க இருக்கிறது ஒரே ஒரு குகை மட்டும்தான். ஸோ கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். ஸோ நம்ம டிடெக்டிவ் ஹாலி இவங்கெல்லாம் ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த குகையில இருக்கிற அந்த மிருகத்தை காலி பண்ணலான்றது தான் பிளானே. ஆனா இந்த விஷயத்த வந்து நம்ம பவுன்சர் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லல. ஏன்னா அந்த பவுன்சருடைய உருவத்துல தான் அந்த மிருகம் இருக்கு. இவருக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா அது அந்த மிருகத்துக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அவர்கிட்ட சொல்லாம இவங்க தனியா ஒரு பிளான் போட்டு முன்னாடி போயிடுறாங்க. ஆனா அந்த பவுன்சருடைய பிரதரு ஒரு சரியான ஆர்வ கோளாறு போல அவரு பவுன்சர் கிட்டயே இங்க பாடுற அந்த கொகையை கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளவுதான் போட்டு தள்ள ஆளுங்க போயிருக்காங்கன்னு சொல்ல, இப்ப இந்த பவுன்சருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவரோட உருவத்துல இருக்கிற அந்த மிருகத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் அதுவும் அலர்ட் ஆகுது. உடனே அந்த மிருகம் வந்து நம்ம ஜாக் இருக்காருல்ல, அவர் இப்ப அந்த மிருகத்துக்கு தானே வேலை செய்யறாரு, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க அவரு ஸ்னைப்பர் எல்லாம் கொண்டு வந்து ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கள போட்டு தள்ள ரெடியா இருக்காரு. சோ இங்க அந்த பவுன்சர் அவருடைய பிரதர் அவரை பாத்துக்க வந்த போலீஸ் ஆளுங்கெல்லாம் வந்து இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம டிடெக்டிவ்க்கு சொல்லணும்னு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ் ஹாலி இவங்க எல்லாருமே கொகைக்காக காட்டுக்குள்ள போயிருப்பாங்களா, சிக்னல் கிடைக்காது. சோ அதனால வேற வழி இல்ல, அவங்கள காப்பாத்த நம்ம தான் போகணும்ட்டு இவங்களும் கிளம்பி போறாங்க அதே கொகைக்கு. எங்க நம்ம டிடெக்டிவ் மத்தவங்க எல்லாருமே அந்த கொகைக்குள்ள போகிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. தூரத்துல இருந்து ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு அந்த ஜாக் தான் இருக்காரு, அவரு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம டிடெக்டிவோடைய ஆட்கள்ல சில பேர் இறந்தும் போறாங்க, மற்றவங்க எல்லாருமே அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அதோட அந்த இடத்துக்கு அந்த பவுன்சரு அவருடைய பிரதர்னு இன்னும் சில பேரும் வராங்க. ஸோ இந்த ஜாக்கை வந்து ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு ஆளு ரொம்ப தூரத்துல இருந்து இதெல்லாம் பண்றாரா, அதனால பதிலுக்கு அவரை யாராலையும் சுடவே முடியல. கரெக்டா இந்த நேரத்துல தான் ஜாக்குக்கு பின்னாடி ஒரு ரேட்டில் ஸ்னேக் ஒன்று அவர் அப்படியே கொத்துமா, அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் ஆக்டிவா இருந்தவர் இந்த பாம்பு விஷத்தினால ஆளு ஒரு மாதிரி ஆகுறாரு. நேரா நம்ம டிடெக்டிவ் முன்னாடியே வந்து தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே அவரை போட்டு தள்ளிடுறாங்க. சோ மீதி இருக்கிறவங்க எல்லாம் அந்த கொகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒன் வே கொகை தான். சோ உள்ள போற வழியா தான் வெளியவும் வர முடியும், ஒரே வழி தான். அப்படின்னா அந்த மிருகம் உள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கணும்னு மெதுவா உள்ள போய் டீப்பா போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரியே அந்த மிருகம் அங்கதான் இருக்கு, அதுவும் பாக்குறதுக்கு அந்த பவுன்சருடைய உருவத்துல இருக்கு. சோ அதை பார்த்து இவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான், நீங்களாம் சாப்பிடவே மாட்டீங்களா, மிருகத்தை கொன்னு அதை சாப்பிடுவீங்கல்ல, அதே மாதிரிதான் நீங்களும் எனக்கு ஒரு சாப்பாடு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துதா. அந்த கொகையை ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுற மாதிரி போகுது. ஏன்னா இந்த கொகை ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு கொகை, பயங்கரமா சவுண்ட் கேட்டாலே அவ்வளவுதான், மேல இருந்து ஷார்ப்பான பாறைகள்லாம் விழுந்து நம்ம எல்லோருமே இறந்து போயிடுவோம், அதனால உங்களால என்ன சுடவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. சோ நம்ம ஹோலி டிடெக்டிவால கன்னால சுட முடியாது, ஏன்னா சுட்டாங்கன்னா மொத்த பாறைகளும் கீழே விழுந்துரும். கையிலயும் சண்டை போட முடியாது, ஏன்னா இந்த மிருகம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது அங்க அந்த பவுன்சர் வராரு. அவரோட உருவத்திலேயே இருக்கிற அந்த மிருகத்தை பார்த்து இவர் ரொம்ப பயந்து போய் பதட்டத்துல ஷூட் பண்ணிடுறாரு. இதனால செமையா சவுண்ட் கேட்டு மேல இருந்து பாறைகள்லாம் கீழே விழுதா, எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க தப்பிக்கிறதுக்கு. நம்ம டிடெக்டிவ் மேல எல்லாம் அடிபட்டு ரத்தம் வருது. சோ ஒரு வழியா அந்த பாறைகள் விழுறதும் நின்றுச்சு, யாருக்கும் எதுவும் ஆகல. அந்த மிருகத்துக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா ஒரு பெரிய பாறை வயிற்றுலயே சொருகி அது காலியாகி போயிருக்கு. ஆனா இருந்தாலும் கன்ஃபார்மா இதை நம்ம கொல்லணும், அதோட இதயத்துல தான் எல்லா சக்திகளும் இருக்கும் அப்படின்னு கத்திய கொண்டு போய் அந்த மிருகத்துடைய இதயத்திலேயே இறக்குறாங்க. சோ எது என்னவோ அந்த மிருகத்துடைய கதையை முடிச்சாச்சு, இங்க இருந்து போகலாம்
அப்படின்னு சொல்லி அந்த பவுன்சரை வந்து நம்ம ஹாலி தாங்கிக்கிட்டே, ஏன்னா பாறைகள் விழும்பொழுது அவர் காலில் அடிபட்டு இருக்கும், அதனால அப்படியே தாங்கிக்கிட்டே வெளியே போறாங்க. நம்ம டிடெக்டிவும் வெளியே போகலாம்னு நினைக்கும் பொழுது அவரு கண்ணுக்கு சில இல்யூஷன்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது. டக்குன்னு நம்ம டிடெக்டிவ்க்கு டவுட் வருது. திரும்பவும் அந்த மிருகம் இருக்கிற இடத்துக்கே போறாரு. அது இறந்து போயிருக்கு. இந்த பாறைகள்லாம் விழும்பொழுது நம்ம டிடெக்டிவ் மேலேயும் லைட்டா அடிபட்டு ரத்தம்லாம் சிந்திருக்கும்ல, அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணி இப்போ அடுத்த டார்கெட்டா நம்ம டிடெக்டிவ் தான் இந்த மிருகம் பிளான் பண்ணிருக்கு. ஆனா இப்ப இறந்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை நம்ம டிடெக்டிவ் எப்படி தெரிஞ்சுக்கிறாருன்னா, ஒன்ஸ் இந்த மிருகம் ஒருத்தருடைய டிஎன்ஏவை காப்பி பண்ணிடுச்சுன்னா ரெண்டு பேரும் ஒன்னா கனெக்ட் ஆயிடுவாங்க. சோ அதனாலதான் இந்த பவுன்சர் கிட்ட விஷயத்த சொன்ன உடனேயுமே அது அந்த மிருகத்துக்கு தெரிய வந்தது. சோ அப்படிதான் இப்ப நம்ம டிடெக்டிவ்க்கு அந்த மிருகத்தை பத்திலாம் தெரியுது. அவர் மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு திரும்ப அது பழைய நிலைமைக்கு வந்துரும். டிடெக்டிவும் அடுத்தது நீ என்ன மாதிரி மாறி கொலை பண்ண போறேன்னு எனக்கு தெரியும், அதோட உன்னோட வீக்னஸ் உன் இதயத்துல இல்ல, அது உன்னோட மூளை தான் அப்படின்னு அவரு சொல்லும் பொழுது டக்குன்னு இறந்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மிருகம் கண்ணா முழிச்சுக்குது. அதோட இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேரோட உருவத்துல அது மாறுச்சோ அவங்களோட உருவத்தெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன் மாத்திக்கிட்டே இருக்கு. சோ இவ்வளவு வருஷங்கள்ல இத்தனை பேருடைய உருவத்துக்கு அது மாறி இருக்கு. நம்ம டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா, திரும்பவும் துப்பாக்கியில சுட்டா சவுண்டு கேட்கும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த மிருகத்துடைய தலையை அடிச்சு மொத்தமா சதைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த மிருகம் உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது. சோ அவ்வளவுதான், ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போகுது. ஆனா இந்த விஷயத்த வந்து வெளி உலகத்துல சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. சோ அதனால எல்லா பழியையும் பண்ண கொலைகள் எல்லாமே அந்த ஜாக் இருக்கார்ல அவரு மேல போட்டு நடந்த கொலைகளுக்கு அவரு தான் காரணம்ட்டு நம்ம டெரி நிரபராதின்னு சொல்ல டெரியோட ஃபேமிலி சந்தோஷப்படுறாங்க. சோ இதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ முயற்சி பண்றாங்க. சோ இப்படியே இந்த கதை முடியும்னு பார்த்தா போஸ்ட் கிரெடிட் சீனு, அதுல நம்ம ஹாலி வந்து ஹோட்டல் ரூம்ல இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு இறந்து போன ஜாக் தெரியற மாதிரி தெரியுது. ஐயோ, அந்த மிருகத்தினால நம்ம எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கோமோன்ட்டு அவங்க கழுத்தை செக் பண்ணி பார்த்தா எதுவும் இல்ல. சோ மேபி நம்மளுடைய கற்பனையா இருக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயா விட்டு தொடர்ந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க தலைமுடியை அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப நமக்கு காட்டுறாங்க லைட்டா அவங்க கையில ஒரு கீரல் இருக்கு. மேபி அந்த கொகையில அந்த மிருகம் ஏதோ ஒரு கேப்ல கீரல் போட்டிருக்கும் போல. அப்படி இல்லைன்னா பாறைகள் விழும் பொழுது ஏதாவது ஒரு பாறை கிழிச்சிருக்கலாம். என்ன ஏதுன்னு நமக்கு தெளிவா காட்டாமலே இந்த இடத்துலயே இந்த கதையை முடிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் அடுத்த பார்ட்லாம் எதுவும் கிடையாது. சோ அதனால கடைசி கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு விட்டுட்டாங்க. சோ அதனால ஆடியன்ஸான நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.